இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 67 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணது 15th டிசம்பர் 2025 அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20 MRB 2025. ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட எண்ட் டேட் 4th January 2026. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 4th Januaryயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த பொசிஷன் பேர் வந்து ரேடியோகிராஃபர். இதோடைய சேலரி 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். லெவல் வந்து பே மேட்ரிக்ஸில் 11th லெவல். இது 67 வேக்கன்சியும் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 பிளேஸ் ஒதுக்கியிருக்காங்க. பிசிக்கு 17, பிசிஎம்க்கு 2, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 14, எஸ்சிக்கு 9, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 3, மொத்தம் 67 வேக்கன்சியோட பிரேக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசாக இருக்கும். ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் 60 வயசை டச் பண்ணியிருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டகிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகிரியில் இருந்தால் இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு வேளை ஓசி கேட்டகிரி அப்படின்னா, ஓசி கேட்டகிரியில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32ன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஓசி கேட்டகரியில் நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42 இயர்ஸ். ஓசி கேட்டகரியிலேயே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 48 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன், என்னென்ன நார்ம்ஸ் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள் இந்த வேலைகளுக்கெல்லாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியோகிராஃபருக்கு நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். ஸோ இந்த ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி டிப்ளமோ படிக்கல அப்படின்னா டிகிரி வந்து படிச்சிருக்கலாம். பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்ற அந்த டிகிரி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது இந்த படிப்போ இல்லை இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் படிக்கும் போது என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை மாத்திரம் வச்சு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் 10th 12th அதேமாதிரி டிகிரியோ டிப்ளமோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க்கை வந்து வச்சு மாத்திரம் செலெக்ஷன். அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ இந்த ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல்சியில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை 20% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்சி பியூசி அப்படிங்கிற 12th நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை 30%க்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. டிப்ளமோ ஆர் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க்கை 50% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்படி 100%க்கும் கன்வெர்ட் பண்ணி எடுத்தப்புறம் மெரிட்டில் வர ஹையர் மார்க் யார் இருக்கோ அவங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க செலெக்ஷனை. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். மற்றபடி வந்து வேறு எந்த எக்ஸாமோ இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போடுறதுக்கான அந்த ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 300 ரூபாயும், இதை தவிர மீதி கேட்டகரி எல்லாருக்கும் 600 ரூபாயும் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா https://www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டாப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் அங்கேயே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ரேடியோகிராஃபர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். முக்கியமாக எந்த ஃபீல்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா ஃபீல்டுக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட அப்ளிகேஷனில். அதே மாதிரி ஆக்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. உங்களோட மொபைல் அண்ட் இமெயில் ஐடியை எப்பயுமே செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அதில் தான் வரும். இதை தவிர வந்து நீங்கள் ஒரு சிக்னேச்சரும் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த விஷயங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருக்கட்டும். அதே மாதிரி சைன் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த அப்லோட் பண்ணுற விஷயங்களும் அதே சமயத்துல உங்களோட மார்க்கும் மாத்திரம் வச்சு, நீங்க குடுக்குற அப்ளிகேஷன்ல நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன வச்சு மாத்திரம் தான் செலக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுல வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணப்புறம் தான் உங்களோட செலக்ஷன் வந்து 100% கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க குடுக்குற டீட்டெயில்ஸ் 100% வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்க ஃபிட்டா இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். இந்த ஒர்க்குக்கு தேவையான அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். விஷன் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ல என்ன விஷன் கேட்டிருக்காங்களோ, அந்த விஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அத தவிர வந்துட்டு ஒரு அண்டர்டேக்கிங் இருக்கு. டிக்ளரேஷன் இருக்கு. இது வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லயே குடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷனும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அத சைன் பண்ணி, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்து 15th டிசம்பர் 2025 அன்னைக்கு அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்துருச்சு. அதே மாதிரி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போறது 4th ஜனவரி 2026. டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க 4th ஜனவரி இல்ல அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.